நிறைய நேரத்துல நான் தடுமாறுறேன், நிறைய நேரத்துல வாழ்க்கையில சறுக்கிற ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிடுறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தின் முன்பு உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவராகி அவர் இன்றைக்கு உங்களை அவர் பக்கத்தில் இழுத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, draw me close to you, Lord. Draw me nearer, nearer, blessed Lord, to the cross that thou hast done. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious healings. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமா ஐயா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயரா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1வது அதிகாரம் 18. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென். நம்ம ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை குறித்து தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் நடத்தின பாதைகளை குறித்து அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கும்படி நீர் கட்டளையிட்டீரே. அநேக நேரங்களிலே ஐயா, நாங்கள் இதை தியானிக்க தவறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவர் செய்த மகத்துவமான கிரியைகள், ரட்சிப்பின் கிரியைகள், இவைகளெல்லாம் தியானிக்கும்படி எங்களுக்கு இந்த நேரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். உடைய பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். எங்கள் இயேசு, எங்கள் ஆத்தும நேசர், 1000-10,000ங்களிலே சிறந்த உடைய பாதங்களை ஆண்டவரே நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா. நாங்களுமே நேசிக்கிறோம். உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுது இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பதாக சிலுவையிலே அறையப்பட்ட எங்கள் இயேசு இன்றைக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகட்டும். அந்த அன்பை நாங்கள் ருசிக்க செய்யும் ஐயா. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா விதமான எதிர் வல்லமைகள், ஆண்டவரே, கவன சிதறலை கொண்டு வருகிற காரியங்கள், மன கடினம், இவையெல்லாம் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாக இப்பொழுதே அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும். எங்கள் இருதய பலகையிலே எங்கள் தேவனுடைய விரல் எழுதட்டும் ஐயா. ஆவியானவர் அதை முத்திரிப்பீராக. ஒரு நாளும் இந்த கல்வாரி காட்சி எங்கள் கண்களை விட்டு அகலாதபடிக்கு ஆவியானவர் நீர் கிரியை செய்யும் ஐயா. புல் உலர்ந்து பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் அது நிலைத்திருக்க உதவி செய்யும். எல்லா கணனத்தின் ஆவியில் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சிலுவை எதற்காக என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்போம். ஒய் த கிராஸ். இன்றைக்கு உலகம் முழுவதுமே சிலுவை குறித்து தான் தியானிப்பாங்க. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்தருடின 7 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது நம்ம அவ்வப்போது நம்ம தியானிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாளில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம அதை தியானிக்க முடிகிறது இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிறதுனால. ஸோ அவருடைய பாடுகளை குறித்து, அதற்கு தொடர்புடைய மற்றவர்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அது ரொம்ப அவசியமும் கூட. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல நேரம் எடுத்து தியானிப்போம். யாரும் அவசரப்பட வேண்டாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம 11 மணிக்கு ஆராதனை முடிக்கிறது உண்டு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம கூட போனால் கூட பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கேஷுவலாக நம்ம இருப்போம். கேஷுவலாக செய்தி கேட்குறதுல கேஷுவலாக இருந்துடக்கூடாது. கரெக்டு தானே? ஒரு நாள் அப்படி தான் ஆலயத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை குறித்து ஒரு அழகாக ஒரு போதகர் விவரித்து ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தங்கள்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அதை கேட்டுருந்த ஒரு
சிறு பிள்ளை அப்படியே அழுதுச்சு, கண்ணீர் விட்டுச்சு. அம்மா சொன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இதுக்கா போய் அழுவே? அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போவியா அப்படின்னு. அதை கேட்கும்பொழுது அப்படி கேஷுவலாக கேட்குறலாம் கேட்கக்கூடாது. உண்மை தானே? சிலுவையினுடைய மேன்மை. கொஞ்ச நேரம் அதை நம்ம தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பாருங்களேன், இந்த சிலுவை அப்படின்னு பேசும்பொழுது ரட்சகர் இல்லாமல் அந்த சிலுவைக்கு மதிப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு மாத்திரம்தான் சிலுவையில் அறையப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரோமர்கள் தங்கள் ஆட்சியின் கீழ் இருந்த எல்லா நாடுகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரை சிலுவையில் அறைந்ததாக தகவல்கள் உண்டு. 20 லட்சம் பேர். நான் சொல்றது கவனிங்க. ரோமர்கள் அவர்கள் உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளில் ஆளுகை செய்தார்கள். அவங்க கொடுத்த தண்டனையில ரொம்ப மோசமான ஒரு தண்டனைன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலுவை மரணம். அவர்கள் ஏறத்தாழ 20 லட்சம் பேரை அவர்கள் சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். ரோமன் ஜெனரல் வேரஸ் என்கிற சொல்லக்கூடிய ரோமன் தளபதி வேரஸ் என்பவன் ஒரே நாளிலே 2000 யூதர்களை சிலுவையிலே அறைந்ததாக சரித்திரம் உண்டு. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகளில் 30,000 யூத வாலிபர்கள் ரோமர்களாலே சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டார்கள். கணக்கை எழுதிக்கங்க. கிபி 70ஆம் நூற்றாண்டிலே ஒரு நாளைக்கு 500 பேர் வரை சிலுவையில் யூதர்கள் அறையப்பட்டார்கள். அவங்க காட்டுக்குள்ள பயந்து ஓடுற வரைக்கும் இந்த தண்டனை அங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தாங்க நாட்டை விட்டுட்டு ஓடி போகணும்னு சொல்கிற வரைக்கும். நல்லா கவனிங்க. இயேசுதான் சிலுவையில் அறையப்பட்டாரான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான யூதர்கள் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்ட, நாட் ஒன்லி ஜூஸ், மற்ற நாடுகளில் இருந்தவர்களும் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சிலுவை மரணம்ன்றது ரொம்ப கொடுமையான மரணம். சீரோன்னு சொல்லக்கூடிய ஒரு ரோம அறிஞர் அவர் சொல்றாரு, சிலுவையானது ஒரு ரோமானிய குடிமகனின் கண்களுக்கும் காதுகளுக்கும் மட்டுமல்ல, அவனது எண்ணங்களிலிருந்தும் வெகு தொலைவில் இருக்க வேண்டும், இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். நல்லா சொல்றது கவனிங்க. இந்த சிலுவை மரணம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு ரோமா சிட்டிசனுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் மாத்திரமல்ல, அவனுடைய நினைவில் விட்டே தூரம் இருக்கட்டும். ஏன்னா அவ்வளவு கொடுமையான மரணம். யூத குடிமக்கள் ஒருத்தருக்குமே அவர்கள் சிலுவை மரணம் கொடுத்ததில்லை, ராஜ துரோக குற்றத்தை தவிர. மற்றபடி யார் யாரெல்லாம் ரோம் அரசாங்கத்தை எதிர்த்தார்களோ அல்லது ராஜ துரோக குற்றம் மாத்திரம் அல்ல, மற்ற தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கும் கூட கொடும் செயல்கள் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கொடுக்கிற ரொம்ப சாதாரண ஒரு தண்டனையாக அன்றைக்கு சிலுவை மரணம் என்கிற தண்டனை இருந்துச்சு. பாருங்க, ஒரு ரோம அறிஞரே கண்களில் பார்த்து காதுகளை கேட்கறதில்ல, மனசுல கூட அப்படிப்பட்ட தண்டனை குறித்து என்ன வந்துட போகுது அப்படின்னு சொன்னான்னா எவ்வளவு பயங்கரமான தண்டனையாக இது இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு கொடுமையான தண்டனை. இந்த உலகத்திலே நிறைவேற்றப்பட்ட தண்டனைகளிலே மிக கொடூரமான தண்டனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலுவை மரணம் தான். அதுவும் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையும் போது மற்ற பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து கொடுத்தாங்க அவருக்கு. சாதாரணமாக ஒருத்தனை மிளாரனால் அடிப்பாங்க, இல்லைன்னா சாட்டையினால் அடித்து அதுலேயே அவன் உடம்புல பாதி பிஞ்சு அப்படியே நொந்து போயிடுவான். ஆனால் ஆண்டவருக்கு அவ்வளவு கொடுமையான தண்டனை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுத்தானுங்க. பாருங்களேன், ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் யோசிக்கணும். சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய வாழ்க்கை முடிச்சிடணும் பிசாசு எல்லா வேலையும் செஞ்சான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சிலுவைக்கு போய் அவர் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை நிறைவேறதில்ல. இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாதுன்னா எந்த அளவிற்கு அவன் பின்னால் இருந்து செயல்பட்டிருப்பான் பாருங்க. சாட்டையினாலே அடித்த, வாரினாலே அடிப்பித்த ஒவ்வொரு போர்ச்சேவனுக்கும் பின்னால பிசாசு இருந்து சொல்லியிருப்பான், இன்னும் 4 போடு, இன்னும் 4 போடு, இன்னும் வேகமாக போடு, இன்னும் வேகமாக போடு. அவருடைய சதைகள் கிழிந்து எலும்புகள் வெளியே தெரியத்தக்கதாக வேதம் அப்படித்தான் சொல்லுது. என்னுடைய எலும்புகளை நான் எண்ணலாம். அவ்வளவு கொடுமையா, அவ்வளவு சித்திரவதை. சிலுவை மரணம் என்பது அவ்வளவு பயங்கரமானது பாருங்க. ஆண்டவர் இயேசுக்கு வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும் தான் கல்லறையில் சிலுவையில் அரைஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த அளவிற்கு கொடூரப்படுத்தினாங்களான்னு இல்லவே இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள் வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகம் அந்தகார கேடடைந்தது. நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஒவ்வொரு பகுதியும் சரீரத்திலே அப்படியே கிழிஞ்சு தொங்குது, ரத்தம் ஊத்துது. வேதம் சொல்லுகிறது, உழுகிறவன் படைச்சால்களை உழுகிறது போல முதுக உழுதாங்கன்னு போட்டிருக்கு. இவ்வளவு கொடூரமான தண்டனை பாருங்க.
நான் உங்களுக்கு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவங்கள ஒருத்தன் பேர் கூட இன்னைக்கு நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஆனால் இந்த இயேசுன்ற இவர் ஒருத்தர் பேர் மாத்திரம் அத்தனை லட்சம் பேர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் இவர் ஒருவருடைய பெயர் மாத்திரம் இத்தனை 1000 ஆண்டுகளாக தலைமுறையாக இன்றைக்கும் துடிக்குதுன்னா, அந்த சிலுவைக்கு பின்பதாக ஒரு பெரிய தேவ திட்டம் உண்டு, பெரிய மகிமை உண்டு. அது செயல்படுத்தி முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் தொடர்ந்து வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்குது. இயேசுனுடைய சிலுவைக்காக எல்லாரும் கரங்களை வருத்தி சத்தம் ஒரு அழிலே சொல்லுமா? கவனிங்க, இந்த சிலுவை, அது சிலுவையை பற்றிய பிரசங்கம்னு பவுல் சொல்றாரு. இது என்ன கவனிங்க, பவுல் சிலுவை பற்றி பிரசங்கித்தது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, பவுல் சிலுவையை பற்றி பிரசங்கித்தது மாத்திரமல்ல, விசுவாசிகளும் இதைத்தான் அறிஞ்சிருக்கணும்னு அவர் விரும்பினார். தான் போற இடங்கள்லாம் அவர் தான் பவுல் பிரசங்கிற சிலுவையை பற்றின பிரசங்கம் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, அந்த வசனத்தை வாசிச்சிருங்க பார்ப்போம். பவுல் எதை விரும்பினார் பாருங்க. தான் சிலுவையை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, விசுவாசிகள் இதை தான் அறிஞ்சிருக்கணும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பேசுறத என்கிட்ட சில பேர் தான் ஃபோன் பண்ணி கேட்கறது உண்டு. நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க நினைக்கிறேன். ஆனால் பிரதர், இந்த வசனம் இப்படி போட்டிருக்க என்ன? பவுல் சொல்றத கவனிங்களேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அறிவியாதிருக்கன்னு சொல்லல, அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இந்த வசனத்தை நான் விளக்கிடுறேன் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வர்றேன், நீங்க பெரிய தியாலஜின் மாதிரி அதை பேசணும் இதை பேசணும்லாம் நான் விரும்பல. இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட இந்த செய்தியை தவிர வேற எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல. இது ஒண்ணுதான் நீயும் தெரிஞ்சிருக்கும் நான் விரும்புறேன் அப்படின்றார். மற்ற டிரான்ஸ்லேஷன்ல போடும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை மாத்திரமே உங்களிடத்திலே நான் பிரசங்கிக்க தீர்மானித்திருந்தேன் போட்டிருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். பவுலுடைய ஆசை அதுதான், விசுவாசிகளுடைய ஆசையும் அதுவாகத்தான் இருந்திருக்கணும். மெசேஜ் பைபிள் போடும் பொழுது ஐ டெலிபரேட்லி kept it plain and simple. First Jesus and who he is, then Jesus and what he did, Jesus crucified. ஒரு விசுவாசிக்கு எது தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார் என்பது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் வேற 1000 மோட்டிவேஷனல் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் எதை பிரசங்கிக்கிறானோ இல்லையோ, சிலுவையிலே அறையப்பட்ட அவரை கண்டிப்பாக அவன் உயர்த்தி தான் தீரணும். நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ரட்சகருக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமிரலையிலே சொல்லுவோமா? 1953 ஆண்டிலே அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் பில்லி கிரஹாம் பேசினார். பேசி முடிச்சுட்டு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் உட்கார்ந்தனா அவருக்குள்ள ஒரு மாதிரி வெறுமையா தேவ பலனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அப்போ ஜான் போல்டன் என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பர் பில்லி கிரஹாம்கிட்ட வந்தாரு. சொன்னார், யூ மஸ்ட் ப்ரீச் அபவுட் த கிராஸ். தேர் இஸ் நோ அதர் பிளேஸ் இன் த பைபிள் வேர் தேர் இஸ் கிரேட் பவர். நீ இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை குறித்து பிரசங்கித்தே ஆக வேண்டும். வேதாகமத்திலே சிலுவையை குறித்து சொல்லப்பட்ட இடத்திலே வெளிப்படுகிற பெரிய வல்லமையை தவிர வேற எந்த இடத்திலும் பெரிய வல்லமை வெளிப்படுறதை நீ பார்க்கவே முடியாதுன்னு சொன்னார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? அன்றைக்கு தீர்மானிச்சார் பில்லி கிரஹாம், நான் சிலுவையை குறித்து பேசுவேன், சிலுவையில் அறையப்பட்ட ரட்சகரை பேசுவேன். பில்லி கிரஹாம் கூட்டத்தில் பெரிய அற்புதங்கள் நடந்த மாதிரி ஒன்றும்னா ஒரு பெரிய டீட்டெயிலிங் இடவே கிடையாது. ஆனால் கோடிக்கணக்கிலே ஜனங்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் கல்வாரி சிலுவை எண்டையிலே வந்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை என்பது நான் சொன்னேன்ல, அது முன்பொரு நாளிலே பயங்கரமான சின்னம், முன்பொரு நாளிலே அது அவமான சின்னம். என் ரட்சகர் இயேசு என்றைக்கு அதிலே தொங்கினாரோ அன்றைக்கு அது புனித சின்னமாக மாறியது. அது வரையிலும் அது சபிக்கப்பட்ட ஒரு சின்னமாக தோன்றப்பட்டது. என்றைக்கு இயேசு அதிலே ஏறினாரோ அன்றைக்கு அது
உலகத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கிற ஒரு சின்னமாக மாறியது. ஹல்லேலூயா! எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. இந்த சிலுவையை பற்றி உபதேசம் என்பது என்ன? இயேசுவை பற்றி. பாருங்களேன், சில பேர் சொல்லும் பொழுது சிலுவை பற்றி பேசுறீங்க, சிலுவை பற்றி பேசுறீங்க. இப்போ சில பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டிலலாம் பெரிய கிராஸ், கழுத்துலாம் கிராஸ் தொங்கும், தங்கத்தில் தொங்கும், எத்தனை பவுன்ல தொங்கும் நமக்கு தெரியாது. அதில் ஒரு திருப்தி இருக்குது, கழுத்தில் நான் சிலுவை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் சிலுவை பச்சை குத்தி கொள்றவங்களாம் உண்டு. சிலுவையில் எல்லாம் அங்கங்கெல்லாம் பார்த்தா அன்னைக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் போட்டுட்டு போய் ஒரு பையன் போயிட்டு இருக்கிறான். எல்லாம் சும்மா அப்படி அந்த புள்ளிங்கோ ஸ்டைலில் தான் தலைவெட்டெல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிலுவை பச்சை குத்திட்டு இருக்கிறான். கவனிங்க, சிலுவை என்பது நான் ஏற்கனவே சொன்ன அவமான சின்னம். ஆனால் அது இன்னைக்கு புனித சின்னமாக கூட இருந்துட்டு போட்டும். புனித சின்னமாக வெறுமனே சிலுவையை மாத்திரமே காண்பிச்சுட்டு போறது இல்லை. என் வீட்டில் சிலுவை இருக்குதுங்க, உன் வீட்டில் இயேசு இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி வரணும் தானே? சாரி டு சே, நான் ஊரில் தூத்துக்குடியில் ஒரு தியேட்டரில் போய் உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ இல்லை, அண்ணனே தியேட்டரில் உட்காந்துருந்தாருன்னு சொல்லிட போகிறீங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னக்கூட்டி பயங்கரமான சினிமா பைத்தியம். அந்த ஓனரு, தியேட்டர் ஓனரு ஒரு கிறிஸ்டியன். சினிமா போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சில்லு தான் விழும் பாருங்க. அப்பவும் உட்காந்து ஒரு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலையில் ஒரு பெரிய சிலுவை போட்டு உட்காந்து சினிமா பார்க்கறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சிலுவை அதுக்கு தான் இருக்குது, தெரியும்ல. ஒரு நாள் ஒருத்தர் அப்படிதான் அங்க நின்று நல்லா தம் அடிச்சுட்டு இருக்கிறார். பிரதர் பிளஸ் பண்ணுங்க பிரதர், நான் சிலுவை போடணுமா? நான் சரி கர்த்தவங்களை ஆசிரியப்பேன்னு சொன்னேன். நெத்தில சிலுவை போடுங்க. வேதம் போதிக்கிற சிலுவை அது கிடையாது. வேதம் போதிக்கிற சிலுவை, அதிலே அறையப்பட்ட இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில திணிக்கக்கூடிய போதனை பாருங்க. ஏனும்ல அது பாருங்களேன். சிலுவை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இயேசு இல்லாமல் சிலுவைக்கு என்ன மேன்மை? இன்னும் போறேன். மார்க் 5வது அதிகாரத்துல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவ 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் நான் இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல வர்றா. 12 வருஷம் அவளுக்கு பெரும்பாடுன்னு போட்டிருக்கு. மார்க் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில் நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் உடனே சொஸ்தமாவன்னு சொல்லிட்டு வந்தா, தொட்டா. இப்போ 30வது வசனம் போடும் பொழுது எப்படி தெரியுமா போட்டிருக்கணும்? தம்முடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்துன்னு போடல. நல்ல கவனிங்க, அவ எதை தொட்டான்னு போட்டிருக்கு? இயேசு தொடல, இயேசுனுடைய அங்கினுடைய ஒரு ஓரத்தை தொட்டா. சரியா? இப்போ இயேசு அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, வஸ்திரத்திலிருந்து வல்லமை போச்சுன்னு சொல்லல, அவர் தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து. இப்போ வல்லமை வஸ்திரத்திலிருந்து புறப்பட்டுச்சா, இயேசுலேருந்து புறப்பட்டுச்சா? இப்போ வஸ்திரத்தை பெருசா பேசலாமா, இயேசு பெருசா பேசலாமா? அப்படி பார்த்தா இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய மேல இங்கே எல்லாரும் எடுத்தாங்க, சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தாங்க. ரோம போர்ச்சவர்கள் இந்த ட்ரெஸ் எனக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் கூட மனம் திருமணத்தை நமக்கு போடவே இல்லை. உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? இயேசு இல்லாத சிலுவை வீண். இயேசு இல்லாம அந்த ட்ரெஸ்லயே அற்புதம் நடந்திருந்தாலும் இயேசு இல்லைன்னா வீண். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஞாபக சின்னங்கள்லாம் வீட்டில் வச்சுக்கிறது தான். ஐயோ, இந்த இஸ்ரேலுக்கு போகும்பொழுது பார்த்தோமா ஒரு கூத்து. ஒரு அம்மா 2 பிஸ்லரி 3 பிஸ்லரி பாட்டில் அந்த ரிவர் ஜார்டன்ல இருந்து தண்ணியை மொண்டு நிரப்புது. என்ன பார்த்தீங்கன்னா ஹோலி வாட்டர், ஹோலி வாட்டர், ஹோலி வாட்டர். அட பாதகத்தி, இதுவே 4 கிலோ உனக்கு வெயிட் ஆகி போயிருமே. நீ எங்கிருந்து அங்கே கொண்டு போகிறதுக்குள்ள எல்லாம் புழு வேற புத்துருமே எல்லாத்தையும். அது ஒன்றும் ரொம்ப சுத்தமான தண்ணியெல்லாம் சொல்ல முடியாது. அதை கொண்டு போய் சில பேர் பாருங்க, இங்கிருந்து ஞானஸ்நானம் பெற்றவங்க, நான் யோர்தானில் போய் ஒரு முறை ஞானஸ்நானம் இருக்கு, 2வது முறை ஞானஸ்நானம் பெற்றவங்கலாம் உண்டு. சிரிக்கிறது சொல்லலை. எனக்கு இயேசுவை நான் தூர வச்சுட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் பண்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது சிலுவையை பற்றின உபதேசம், நான் உங்களுக்கு பின்னால் வசனங்களை காட்டுறேன் பாருங்க. சிலுவையை பற்றின உபதேசம், இந்த சிலுவையை பற்றின உபதேசம் இயேசுவை உள்ளடக்கியது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. சரி, இந்த சிலுவை என்கிற இந்த ஒரு சின்னத்தை ஏன் தேவன் ரட்சிப்பினுடைய மையப்பொருளாக மாற்றினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் சிலுவை அவசியம்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அதனால சிலுவை அவசியம். ஏன் பிரதர் சிலுவை அவசியம்? மனுஷன் பாவி, அதனால சிலுவை அவசியம். ஏன் பிரதர் சிலுவை அவசியம்? மனுஷன் தேவனிடத்துல சேர வேணும், அதனால சிலுவை அவசியம். ஏன் சிலுவை அவசியம்? தேவனிடத்தில் சேர வேண்டுமே ஆனால் மனிதனுடைய பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது கழுவி சுத்திகரிக்கப்படுவது அவசியம். அதனால சிலுவை அவசியம். சும்மா சிலுவை பார்த்துட்டு ஏதோ ஒரு நாள் சுட்டு கண்ணீர் விட்டுட்டு போறதில்லை, சிலுவை கழுத்துல தொங்க போட்டுட்டு போறதில்லை. இந்த சிலுவையை பற்றிய பிரசங்கம். ஹல்லேலூயா. ஏன் சிலுவை தேவைப்பட்டுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி லேசா சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதேன் தோட்டத்தில் தொடங்குச்சு. ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, பிஃபோர் சின் தேர் வாஸ் சேவியர். பாவம்னு ஒன்று வருவதற்கு முன்பதாகவே ரட்சகர் ஒருவர் இருந்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? பாவம்னு வர்றதுக்கு முன்பதாக. இது தேவனுடைய அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு. எப்பொழுது மனிதன் பாவத்திலே விழுந்தானோ, எப்பொழுது மனுஷன் முரட்டாட்டம் பண்ணானோ, எப்பொழுது மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறினானோ, அப்பொழுதே அவருடைய மரணம் என்பது இந்த உலகத்திற்கு, சிலுவை மரணம் என்பது உலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால தான் நேற்று நான் சொல்லும் பொழுது சொன்னேன், எல்லா குழந்தையும் கையில் தூக்கும் பொழுது என்ன நிழல் விழுந்ததோ தெரியாது. அன்றைக்கு சிமியோன் இயேசுவை கரங்களிலே ஏந்தும் பொழுதே கீழே பார்த்துருப்பான். அடிச்சு சூரியன் பட்ட நிழல்ல சிலுவை நிழல் தெரிஞ்சிருக்கும். சொல்லிட்டான் மரியாள்கிட்ட, உன்னுடைய இருதயத்தையும் கூட ஒரு பட்டயம் உருவிக்கிட்டு போகும் போ. அன்னைக்கே சொல்லிட்டான். பிரதர், இயேசு இந்த பூமியிலே பிறந்தது சிலுவையிலே மரிப்பதற்காக. இது பெரிய டாபிக். நான் இப்போ அதுக்குள்ள போல, பின்னொரு நாள் சண்டே நம்ம இதை தியானிப்போம். இப்போ மனுஷன், வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளையை மீறினான். இது புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அவன் நான் புசிக்க தான் செய்வேன். நல்ல கவனிங்க, இட்ஸ் கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இனிக்விட்டேஷன் போட்டிருக்குது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். என்ன மீறுதல்? நமக்கு தான் சிக்னல்ல மீறுதல் ரொம்ப நல்ல, அதுதான் நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். சில பேருக்கு சிக்னல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அட்வென்ச்சர். பாரு, நான் போயிட்டு போறேன், என்ன கேமரா வச்சிருந்தாலும் சரி, எத்தனை சார்ஜென்ட் நின்னாலும் சரி, அப்படி டிராஃபிக் சிக்னல் நிக்காம போறது. இது இன்னைக்கு வந்து புத்தி இல்ல, இது ஏதேன் தோட்டத்துல வந்து புத்தி. ஆண்டவர் சொன்னாரு, இதை சாப்பிடாதன்னு சொன்னாரு. அறிவு, நாலேஜ், ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் அல்ல ட்ரீ ஆஃப் நாலேஜ் சொன்னாரோ, இவன் பாருங்க ஜீவ விருட்சத்தின் கனி அதை விரும்பவே மாட்டான். அதனால தான் இன்னைக்கு என்னமோ தெரியல, மனுஷன் தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலா அறிவு அறிவு அறிவுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். எதை புசிக்க. அதுக்காக நீ ஆண்டவர் அறிவு இல்லாத இருக்கணும்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக சுய புத்தியை சார்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு, என்றைக்கு தேவனுடைய கட்டளையை மீறி நானோ, அதனால தான் ஏசாயா 53:5 போட்டிருக்குது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அல்லது தண்டனை அவர் மேல் வந்துச்சு. எந்த சமாதானம்? அவர் முகத்தை என்னால பார்க்கவே முடியாது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு தூர துரத்தப்பட்டு அவருக்கு எனக்கு நடுவுல பகையா இருந்துச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம், நாம் ஆண்டவருடைய எதிரிகளாய் இருந்தோம், தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உங்களை என்னையும் மாத்திரமல்ல, தேவனுக்கு தூரமா இருந்த உங்களை என்னையும், தேவனுக்கு சமீபமா இருந்த அந்த யூதனையும், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையிலே கொன்னாரு. தேவனோடு உங்களையும் என்னையும் சமீபமாக மாற்றினார். கவனிங்க, ஏன் சிலுவை மரணம்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாம் வாழ்க்கையில பாவம் வந்தபடினாலே அவரோடு என்னை சேர்ப்பதற்கு கண்டிப்பாக இயேசு சிலுவையில் மரித்து தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கிறோம், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவராய் சாவாமையுள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷரிலே ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஆமென்.
யோபு 15:15 எலிப்பா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஜோப் சாப்டர் 15:15, இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டவர் ஆராதிக்கிறோமே, அவர் அந்த வானத்தை பார்ப்பாருன்னா அது கூட அவருடைய பார்வையில் அசுத்தமா இருக்குதுன்னா அவர் எவ்வளவு பரிசுத்தராக இருப்பார் பாருங்க. 1 சாமுவேல் 2:2 வாசிக்கிறோம், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. ஆனா மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆதியாகமம் 6:5 சொல்லிக்கிறோம், ஜெனிசிஸ் சாப்டர் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். இதான் மனுஷன் என்ன நம்ம நிலைமை. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எவ்வளோ பிரச்சனை. ஒருத்தர் அங்க இருந்து சொல்றாரு, குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், இதுதான் பெரிய பிரச்சனை. கேஸ் கிடைக்காதவனை பார்த்து கேட்டா சொன்னோம், ஹோட்டல் உரிமையாளரை பார்த்தா அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறான் பாருங்க சண்டை, அதுதாங்க பெரிய பிரச்சனை. நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பொருளாதார நெருக்கடி இருக்குது பாருங்க, அதாங்க பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் தான் பிரச்சனையப்போ. உண்மைதானே? உண்மையா இல்லையா? நான் அடிக்கடி யோசிப்பேன். சகோதரிங்க யாரும் கோவப்படக்கூடாது, என்ன நான் பைபிளில் தான் சொல்கிறேன். அன்னைக்கு இந்த ஏவாள் மாத்திரம் ஆண்டவர்கிட்டையும் ஆதாமுகிட்டையும் பேசுறதோடு நிறுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்டையும் ஆதாமுகிட்டையும் பேசுறதோடு நிறுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொன்னார், சாரி இது விளையாட்டு தான் சகோதரிங்க, ஒருத்தர் கூட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், என்ன நேசிக்கிறார், நம்ம எல்லாரும் நேசிக்கிறார். என்னைக்கு அவர் ஏவாளை படைச்சாரோ அன்னைக்கு ஆண்டவருக்கு நிம்மதி இல்லை, ஆதாமுக்கு நிம்மதி இல்லை. சரி, அதனால தான் பாருங்க, இந்த கேட்கறது ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்கறதுல பாவம் இருக்குது தெரியும்ல, கேட்கறதுல பாவம் இருக்குது. பாருங்க, நான் சிரிக்கிறதுக்கெல்லாம் சொல்லலை, பாவன்றது எல்லா விஷயத்திலும் வரும் பாருங்க. நம்ம என்ன இன்டென்ஷனோட கேட்குறோம் அது ரொம்ப முக்கியம். நம்ம சில பேர் பாருங்க, யாரையும் பற்றி பேசக்கூடாதுன்னு பிரதர் சொல்லிட்டாரு பிரதர், ஆனால் அப்புறம் அவள் ஃபுல் ஸ்டாப் வச்சா கூட அதுக்கு கீழே ஒரு கமா போடுறது, அப்புறம் அவ்வளோதானா கேட்கறதுனால மறுபடியும் ஒரு பேச்சு கண்டினியூ ஆகும் பாருங்க. ஒரு வரியில் முடிகிறது ஒரு பக்கம் போய் ஒரு கொயர் நோட்டாகி பைல் ஆஃப் புக்ஸ் எழுதியாச்சு பிரதர். கவனிங்களேன், நம்முடைய மீறுதல்கள் இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் மாத்திரமல்ல, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்பதை தேவன் கண்டார். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் தான் வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையமா இருந்த பொழுது உண்டாக கடவுது, அல்லது பாவத்தில் விழுந்துட்டான், எல்லாத்தையும் நான் களைச்சி போட்டுறேன் போ, மனுஷனையும் அன்னைக்கே ஆதாமை ஏவாளையும் தோட்டத்தை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி போங்க நீங்கள் 2 பேரும் ஒன்றா மண்ணுக்குள்ளே போய் சேருங்கன்னு சொல்லிட்டு தூக்கி மண்ணுக்குள்ளே தூக்கி போட்டு புதைச்சிட்டு போ, புதுசாக நான் ஒரு ஆதாமை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து புதுசாக தொடங்கியிருந்திருக்கலாம். தொடங்கியிருந்தா தேவன் தோற்று போனவராக கடத்து போட்டிருப்பார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருப்பார் பிசாசு கிட்ட, இங்க பாரு, என் கரத்தினுடைய கிரியைகளை அல்லது என்னுடைய பிளானை நீ சிதைக்கணும்னு நினைச்ச, நான் நீ எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க நினைச்சியோ அங்கே இருந்து என்னுடைய மீட்பின் திட்டத்தை நான் துவங்குகிறேன். ஒரு சொல்லுவோமா? அதனால தான் சிலுவையின் செய்தி என்பது, கவனிங்க, சிலுவையின் செய்தி என்பது அது முற்றுப்புள்ளி வைக்கிற செய்தி அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்பிக்கையின் செய்தியாக தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பும்படி கொண்டு வருகிற செய்தி. ஹல்லேலூயா! நல்ல ஒரு செய்தி பாருங்க, சிலுவையின் செய்தி. குட் ஃப்ரைடே அன்னைக்கு பிரதர் வெறுமனே வந்து 4 மணி கேட்டுட்டு அழுதுட்டு போறதில்ல, எனக்கு தேவன் இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையின் செய்தியை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நீ பாவத்தில் விழுந்து போன பொழுது கூட மறுபடியும் அவனுக்கு அந்த மகிமையை கொடுக்கணும், அவன் என்னிடத்துல திரும்பி சேர வேண்டும் என்பதில் அவர் ஒரு பிளானை வச்சுட்டு காலம் வருவதற்காக அவர் காத்திருந்தார். ஆண்டவர் நேரம் பார்த்து செய்கிறவர் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதுக்கு ஆண்டவர் ஒரு டைமை வச்சிருந்தார். ஆண்டவர் விட்டுட்டார் எல்லாரையும். மனுஷன் நீ ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா மனுஷனுக்கு தான் தேவனை சார்ந்து வாழணும்னு என்ன இல்லையா ஏதேன் தோட்டத்தில் இருந்து. அதுக்கு பிறகு எல்லாரும் வந்தாங்க.
எல்லா விதமான மதத்தை ஸ்தாபிச்சவங்க வந்தாங்க, தத்துவ ஞானிகள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. ஆண்டவரும் விட்டார், வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாரு. நீ தேவனை சேர்வதற்கு இதை செய்ய அதை செய்து. இன்னைக்கு இந்தியாவில் அது பஞ்சமே இல்லை பாருங்க. எங்க கவனிங்க, இந்தியாவில் பஞ்சமே இல்லை. கடவுளை அடைவதற்கு 1000 வழிகள். எல்லாரும் எல்லா நதியும் கடல்ல தான் சேருதுன்னு சொல்லிட்டு தங்களுக்கு தோன்றின விதங்களில் எல்லாம் அவர்கள் எல்லா முயற்சியிலும் கை கொண்டார்கள். தங்களுடைய முயற்சிகளில் எல்லாம் அவர்கள் தோற்று போனார்கள். ஆண்டவர் விட்டாரு. நீ தோத்துட்டியா, இப்போ நான் உனக்கு வழியை ஏற்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லிட்டு சிலுவையை நடுவில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். சிலுவை நடுவில் கொண்டு வந்து நிறுத்தினாரு, மறந்துடவே கூடாது. அதனால தான் இயேசு சொல்லும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. இதை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். பாருங்களேன், உதாரணத்திற்கு இன்னைக்கு கூட நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிச்சோம். என்னாகமம் 21வது அதிகாரத்திலிருந்து இப்போ யோவான் 3வது அதிகாரத்திற்கு வாங்க. சிலுவை பற்றின செய்தி, இது மறந்துடவே கூடாது. ஒய் த கிராஸ், சிலுவை எதற்காக? இது என்னன்னா ரொம்ப சிம்பிளான சிலுவை செய்தி. வேதம் சொல்லுகிறது, அதை அறிவாளிங்க கூட புரிஞ்சுக்க முடியலையா. நான் சொல்லல, சிலுவை பற்றின செய்தி பைத்தியக்காரத்தானு வசனம் சொல்லுது. அது எப்படிங்க? நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குல்ல, எதுனா ஈஸியாக கிடைச்சதுன்னு வச்சிங்களா, அது அருமை தெரியவே தெரியாது. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு உன் பாவத்தெல்லாம் இயேசு மன்னிக்கிறாருப்பா, அதுக்கு சிலுவையில் ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்துட்டார், அதனால தான் ரத்தம் சிந்தினாரு, நீ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அறிக்கையிட்டு நீ பரிசுத்தமாக மாறிடலாம், தேவனுடைய பிள்ளைய மாறிடலாம், நீ பரலோகம் போய் சேரலாம், அல்லது நீ வைகுண்டம் போய் சேரலாம், உன்னுடைய பாவங்கள் கழுவப்படும், ஒத்துக்கவே மாட்டான். அவனை கூப்பிட்டுங்க, வா, நீ 40 நாள் பட்னியாக கிடக்குறியா, 40 நாள் பட்னியாக இருந்து ஒரு முறை காசிக்கு போயிட்டு வா, போயிட்டு வந்து தலைகீழ 4 நாள் நின்னா உன் பாவம் மன்னிக்கப்படணும்னு வச்சிங்களேன், அவன் சேருக்கு ரெடியாக இருப்பான். தெரியும்ல? கூப்பிட்டு நீங்கள் குத்திக்கிறியா, குத்துற உன் பாவம் போவோம், நான் குத்திக்கிறேங்க, நீ காவடி தூக்கிட்டு போறியா, அதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். ஆனால் இலவசமாய் அவர் கிருபையினாலே கொடுக்கிற இந்த ரட்சிப்பை எளிதாக ஏற்றுக்கொள்றதற்கு அவன் யாருமே தயாராகவே இல்லை. பாருங்க, நான் எப்பொழுதுமே திருப்பரசங்கத்தில் சொல்றது உண்டு, ஆண்டவர் ரட்சிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா விலை வைக்கல. 5 ரூபா, இன்னைக்கு 5 ரூபா ஒரு பொருட்டே கிடையாது, அப்படித்தானே? ஆண்டவர் 5 ரூபா ரட்சிக்கப்படுறன்னு விரும்புகிறவெல்லாம் 5 ரூபா கொண்டு வா, இந்த டோக்கன் வாங்கணும்னா அதை கூட வாங்காமல் நிறைய பேர் இருப்பான். திமிரு பிடிச்சிட்டு அங்கே போய் சேர்ந்தனா, ஆண்டவரே வாங்கணும்னு நினைச்சேன், அன்னைக்கு பார்த்து என் கையில் 5 ரூபா இல்லாமல் போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, ஒருத்தன் கூட சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, இட்ஸ் ஃப்ரீ. ஆமென். இது இலவசமாய், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நல்ல கவனிங்க, இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்பதற்காக, அது இலவசம் மலிவுன்னு நினைச்சிடக்கூடாது. அதற்கான விலை கரையும் பொன்னிலும் வெள்ளியிலும் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் ஒன்று பின்னால சிந்தப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார் பாருங்க. இந்த ரட்சிப்பை இந்த மற்றவங்களுடைய பார்வையில பைத்தியக்காரத்தனமா தெரியுது பாருங்க. இந்த ரட்சிப்பை எளிதில் விளக்குறதற்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். யோவான் 3வது அதிகாரத்துல நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது அவன் பரிசேயன், அவன் யூதர்களுக்கு அதிகாரி. இந்த நிக்கோதேமு குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை ஒரு முறை 2 முறையை தியானிச்சிருக்கிறோம். இந்த நிக்கோதேமுடைய நாட்களிலே ஏறக்குறைய அவனை போல 6000 பரிசேயர்கள் இருந்ததா சொல்றாங்க. இவன் ஒருத்தனை மாத்திரம் நம்ம விசேஷ விதமா பைபிள் காட்டுது. இந்த யோவான் 3வது அதிகாரத்துல ஒரு நாள் ராத்திரியில ஆண்டவர் இடத்துல இந்த நிக்கோதேமு வர்றான். நிக்கோதேமு வந்து அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சம்பாஷணை நடக்குது. நல்லா கவனிங்க, 2 ஆண்டவருக்கும் நிக்கோதேமுக்கு நடுவில் ஒரு பெரிய பேச்சு போயிட்டே இருக்குது. இந்த 3வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் ரொம்ப 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 முக்கியமான அதிகாரம். ஏன்னா வசனம் 3வது வசனத்திலையும் 16வது வசனமும் உலகம் ஃபுல்லா எல்லாரும் எடுத்து பேசுற வசனம். 3வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். கரெக்டா, பார்ன் அகைன்ற வேர்டு அங்கதான் வருது. 3வது அதிகாரம் 16வது வசனம் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பாருங்க. இந்த நிக்கோதேமோடு பேசும் பொழுதுதான் இந்த வசனங்கள்லாம் வெளியே வருது. சரி, இப்ப இந்த நிக்கோதேமு ஆண்டவரிடத்துல வர்றான். வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும்னு விரும்புறார். இங்க இருக்கிற சில பேர் கவனிங்க, ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு நல்ல மண்டை ஃபுல்லாக வேத அறிவு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, இவனை குறித்து இயேசு சொன்னார், நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்த உனக்கு இது தெரியலையானார். அவன் டீச்சருங்க, வேத பிரமாணங்களை நன்கு கற்று அறிந்தவன் இந்த நிக்கோதேமு.
இப்போ இந்த நிக்கோதேமு வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலில போதகனாக இருந்தேன் அறியலையா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு சம்பவத்தை, சிலுவையை அவனுக்கு காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க. அதையும் பார்த்துட்டு வந்துடுறதா இந்த செய்திக்கு பொறுத்து. இன்னைக்கு நிறைய வசனங்களை தியானிக்கணும். நான் நேரத்தை பார்த்து கரெக்டாக நான் முடிச்சிருவேன். பாருங்களேன், இவன் இஸ்ரவேலிலே போதகன், இவனுக்கு இப்போ ரட்சிப்பை சொல்லணும். ரட்சிப்பை சொல்லும் பொழுது இவன் தெரிஞ்ச சம்பவங்கள் எல்லாம் உண்டு. உதாரணத்திற்கு ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி கொண்டு போன சம்பவத்தை ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. காஸ்பல் சொல்றதுக்கு சூப்பரான ஒரு சம்பவம் அது. ஜெனிசிஸ் சாப்டர் 22. சரி, அவனை விட்டுருங்க. அடுத்தது யோசேப்பு தன்னுடைய சகோதரராலே பகைக்கப்பட்டான்ல, அது நல்ல சுவிசேஷம் சொல்றதுக்கு அற்புதமான ஒரு சம்பவம், அதை சொல்லியிருக்கலாம். அல்லது எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டுக்கிட்டு வந்தார்ல, அதை சொல்லி இருந்திருக்கலாம். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பொழந்து ஆண்டவர் கொண்டு வந்தார்ல, வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் எல்லாரும் ஒரே சமுத்திரத்திற்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கலாம். ஆனா அதை ஒன்னையுமே சொல்லல. பாருங்களேன், இந்த இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தவனுக்கு, மிக பெரிய ஒரு தியாலஜனுக்கு, எல்லா வேத அறிவும் படைத்த ஒரு நிக்கோதேமுக்கு ஆண்டவர் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை, குறிப்பாக சிலுவையை அடையாளம் காட்டுகிற ஒரு சம்பவத்தை சொல்றார். நம்பர்ஸ் 21, என்னாகமம் 21வது அதிகாரத்தில் எப்படி வனாந்தரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேலரை தீண்டினதோ, அங்கே ஒரு வெண்கல சர்ப்பம் ஒரு கோலிலே உயர்த்தப்பட்டதோ, அந்த சம்பவத்தை சொல்றார். வேணா வாசிக்க பார்ப்போம். 3வது அதிகாரம், ஜான் சாப்டர் 3, 3:14 வாசிக்கலாமா? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் சொல்லிட்டு தான் ரொம்ப ஃபேமஸான வேர்டு சொல்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தோரில் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. ரொம்ப முக்கியம், கவனிங்களேன். அப்படி போயிடலாமே அப்படி நேரா 21வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 21. ஏன்னா இவனுக்கு சுவிசேஷம் சொன்ன அந்த சம்பவத்தை தியானிக்கிறது மாதிரி நல்லதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் அங்கே சிலுவையை அவனுக்கு காண்பிச்சிட்டார். இங்கே புக் மார்க் வச்சுக்கோங்க. அப்படி நம்பர்ஸ் 21 வாங்க. சிலுவை பாருங்களேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜெனிசிஸ்ல இருந்தே ஆண்டவர் அந்த பாடுகளை சொல்லிக்கிட்டே வந்தார். சிலுவை 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 எங்க வரைக்கும் வருது? ரெவலேஷன்ல கூட இருக்குது சிலுவைன்ற வேர்டு. வேதம் சொல்லுகிறது, அங்கே இந்த எருசலேமிலே, அந்த நகரத்திலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டாரேன்னு போட்டிருக்கு. நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டாரே. இப்போ என்னாகும் 21வது அதிகாரம் வாங்க. நம்பர்ஸ் சாப்டர் 21. சிம்பிளா ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இவ்வளோ பெரிய தியாஜனுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்டார். என்னாகும் 21, வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். இப்போ இவ்வளோ பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்துட்டார். இவ்வளோ பெரிய வெற்றியை கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தால் அவங்கள சங்காரம் பண்ணுவோன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு பிரதிக்கனை பண்ணாங்க, ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. வசனம் சொல்லு, கர்த்தர் செவி கொடுத்து கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இப்போ ஆண்டவர் பண்ணது அற்புதமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவர் பண்ணது அற்புதமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் பண்ண அற்புதம் எல்லாரும் கரங்க கொடுத்துறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அடுத்த வசனம் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியே நிமித்தம் ஜனங்கள் மனம் அடி வடைந்தார்கள். கிட்டத்தட்ட 40 வருஷம் முடிய போற நேரம் ஆண்டவரும் சுத்துன்னு பேக் டு ஸ்கொயர் ஒன்று அப்படியே சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ என்னப்பா சுத்தி வந்து
நானும் ஆடினா ஒரு நாள் எனக்கு நல்லா தெரிஞ்ச டி நகர் தான், அவளை எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு வந்து எங்கேயோ ஒரு ரோடை மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா 2வது வார மறுபடியும் ஒரே ரோட்டில் போய் நிற்கிறேன். லெஃப்டில் திரும்புறதுக்கு பதிலாக ரைட்டில் திரும்பினதுனால வெறுத்து போய் சொன்னேன், வேற எதுனா ரோடு முதல்ல கண்டுபிடிக்கணும், வேற ரூட்டில் போனால் தான் நமக்கு அடுத்த முறை. ஒரு நாளைக்கு அவ்வளோ வெக்ஸ்டு. யோசிச்சு பாருங்க, 40 வருஷம். அப்பா போயிடலான்னு போயிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா, என்ன ரெட்சி தெரியுது, சிவந்த சமுத்திரம் தெரியுது. வசனம் சொல்லுது, ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். இப்போ மனமடிவடைஞ்சா என்ன திரும்பில சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட மோசைக்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? இந்த ரூட்டு எங்களுக்கு வெறுப்பா இருக்குதுன்னு சொல்றது, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஏங்க நீங்க வாசிங்க, நல்ல ருசிச்சு வாசிங்க, பைபிளை ருசிச்சு வாசிங்க. 4வது வசனம் என்ன சொல்லுது? பின்பகுதி, வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். இது சிலுவையோடு சம்பந்தப்பட்டது, அதனால தான் அதை பேசுறேன். வழி நிமித்தம் மனம் அடைந்தார்கள். அப்போ அடுத்த வசனத்தில் எப்படி தெரியுமா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்? எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? இந்த வழி எனக்கு வெறுப்பா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கணும். அப்படி தானே சொல்லியிருக்கணும். வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு மொத்த கோவம் பிள்ளைங்க மேலே எகிரும் பாருங்க. ஆஃபீஸில் மேனேஜருக்கும் நமக்கும் பெரிய போராட்டம். வீட்டில் சோத்து மேலே காட்டுவோம் தெரியுமில்ல? காட்ட மாட்டோமா? எங்கேயோ ரோட்டில் ஒருத்தன் திட்டிருப்பான், பிள்ளை அன்பாக வரும், டேடின்னு வரும், போஸ் அணியனை எட்டி உதைக்கிறது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? வழி நிமித்தம் வந்த மனமடிவு. இப்போ அப்பத்தை பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த அப்பம் வெறுப்பாக இருக்குது. பிரதர் கவனிங்க, இதெல்லாம் தேவன் வெறுக்கிற காரியம். நீங்கள் சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலை, இதெல்லாம் தேவன் வெறுக்கிற காரியம். ஊரில் தான் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டுறதுக்கு பனை மரத்தில் நெறி கட்டிச்சான்ற மாதிரி இருக்கிறோமா இங்கே? தேவன் இதெல்லாம் விரும்பவே மாட்டார் பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு சிலுவையில் அறையப்படணும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த லாஸ்ட்ல அந்த குறிப்பை நம்ம பார்ப்போம். சிலுவையின் செய்தி, சிலுவையை பற்றின உபதேசம், இவைகள் எல்லாம் இதெல்லாம் மாறி தான் தீரணும் பாருங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இந்த உணவு வெறுப்பா இருக்கிறது. ஒருவேளை இப்படி நினைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே உள்ள காணனுக்குள்ள போய் சேர்ந்துடலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சா மறுபடியும் அடுத்த ரவுண்ட்ல இதே தானா? இந்த உணவு ரொம்ப வெறுப்பா இருக்குது. இந்த உணவு வெறுப்ப திரும்ப திரும்ப இதே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, இவன் அதோட நிறுத்திருந்திருக்கணும். நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்றேன் பாருங்க. இவன் அதோட நிறுத்திருந்திருக்கணும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, ஏங்க ஒரு வசனத்துக்கு முன்னோட்டி அவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் செஞ்சிருக்கிறார். இப்போ இந்த வழி நிமித்த மனமடைவதார்கள், உணவை குறித்து அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னா? நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இன்னொரு விதத்துல சொல்றதா, எனக்கு எகிப்து பெஸ்ட்டுங்க, எனக்கு எகிப்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எகிப்து மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற சம்பவங்களில் நாங்கள் எகிப்திலே இருந்தால் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அங்கே இருந்தோம், அங்கே இறைச்சி பாத்திரங்கள்லாம் நாங்கள் இருந்திருப்போம், அங்கே எங்களுக்கு நல்ல கீரை கிடச்சிது, அங்கே நல்ல கொமட்டிக்காய்க்கு நல்ல வாட்டர் மெலான் கிடச்சிது, நாங்கள் அங்கே சாப்பிட்டு அங்கே இருந்திருப்போம். இந்த வழி எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, ஆண்டவர் அன்புள்ளவர்னு சொல்லிட்டு இங்கே வந்த ஒரு பீஸ் கறி கிடைக்கல. ஒரே காலையில் மன்னா, மத்தியானம் ரிப்பீட்டு, நைட்டு ரிப்பீட்டு, காலையில் ரிப்பீட்டு, மத்தியானம் ரிப்பீட்டு, நைட்டு ரிப்பீட்டு. என்ன இது? காலையில் பையன் வந்தான், மம்மி என்ன மம்மி இன்னைக்கு மண்ணா உப்புமா, மத்தியானம் என்ன மம்மி இன்னைக்கு மண்ணால சோறு, நைட்டில் வந்த மம்மியில் மண்ணால தோசை. மண்ணா உடனே போனது எங்க தெரியுமா போச்சு? நாங்கள் எகிப்தில் இருந்தால் தாவில்லை. பிரதர் நல்லா கவனிங்களேன், ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல இவர்களுக்கு சர்ப்பங்களை அனுப்பினார்னு போட்டிங்கன்னு வச்சிங்களேன். நல்லா கவனிங்க, எகிப்திலே அவர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்த மிருகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பு. நல்லா கவனிங்க, நாங்கள் இஸ்ரேலுக்கு போயிருந்தோம் பாருங்களேன். எங்களை ஃபேரோனிக் வில்லேஜ்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. நைல் நதிக்கு நடுவில் இந்த ஃபேரோனிக் வில்லேஜ். மாத்திரம்லாம் அதுக்கு முந்தின தடவை போயிருக்கும் பொழுது எகிப்திலே உலகத்திலே பெரிய மியூசியம் அங்கேயும் கூட்டு போயிருந்தாங்க. அங்கே இந்த மம்மீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மம்மிஃபிகேஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ள பொருட்கள், எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா, எல்லா பார்வோன் சிம்பிள் பெரிய ஆளுங்களுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்கும். எல்லாத்தையும் அவனுக்கு பிரதானமானது அங்கே பாம்பு.
எல்லா பார்வனுடைய தலையிலையும் வச்சிருக்கிற கிரீடத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு தான் இருக்கும். பாம்பு, இந்த பாம்பு நான் உங்களுக்கு பின்னால் காட்டுறேன். வேதம் எவ்வளவு அக்யூரேட்டாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து எடுத்து சொல்லுது பாருங்க. இவங்க பாம்பு. இப்போ ஆண்டவர் இந்த எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் மோசையை அவர் தெரிந்து கொண்டார் பாருங்க. முட்செடி நடுவில் இருந்து அழைச்சார்ல, அழைக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் என்ன தெரியுமா போட சொன்னார் அவங்ககிட்ட? உன் கையில் இருக்கிற கோலத்துக்கு போடுறா, பாம்பா மாறுதா இல்லையா பாரு. ஏன்? நீ எதை புனிதமா நினைக்கிறியோ, பார்வனுங்கிட்ட நீ எதை புனிதமா நினைக்கிறியோ அது பாரு. என் கையில கோல் பாம்பா மாறுது, பாம்பு கோலை மாறுது. வேதம் சொல்லுகிறது எகிப்திய மந்திரவாதிகள் நம்ம அது மாதிரியே போட்டாங்க. இது வாதையில வரல, இது தனியா நடக்கிற ஒரு சம்பவம். இவங்க போட்டாங்க. வேதம் சொல்லுகிறது மோசையினுடைய கோலிலிருந்து வந்த பாம்பு, ஆரோன் போட்ட கோல்ல இருந்த வந்த பாம்பு எல்லா எகிப்திய மந்திரவாதிகள் கோல்ல இருந்து வந்த பாம்புகளையும் விழுங்கி போட்டது. இது பாம்பு, இந்த சர்ப்பன்றதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ஆண்டவர்கிட்ட இவங்க எப்படி தெரியுமா முறுமுறுத்தானுங்க? அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே நாங்க இருந்திருந்திருக்கலாமே. அங்க எங்களை பாவம் தீண்டுச்சு, எங்களை நாயிலும் கேவலமா நடத்துச்சு, அதுல இருந்திருப்போம் ஆண்டவரேன்னு சொன்னதுனால ஆண்டவர் சொன்னார், வேணா வாங்குறியா ஒரு கொட்டு, ஒரு கடி வாங்குறியா? வேதம் சொல்லுகிறது அவர்கள் நடுவிலே கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினார். இப்போ ஒரு கேள்வி, நான் ஏற்கனவே இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறது நல்லது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை மணிக்கு முடிப்பேன்னு நமக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, கரம் கொடுத்துரு வேலையில சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் இங்கே பரவாயில்ல தானே? ஆண்டவர் அவர்கள் எதை பெரிதாக நினைத்தார்களோ, எந்த அடிமைத்தனத்தை உயர்த்தி பிடித்தார்களோ அதனுடைய தீமை என்ன வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் அனுப்பினார் போட்டிருக்கு. உண்மையில பார்த்தீங்கன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்த இடம் தான் ஏற்கனவே அது. கொள்ளிவாய், நான் மறுபடியும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்த இடம் தான் அது. ஆண்டவர் புதுசா ஒன்று அனுப்பல. வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ரொம்ப தாராளமா இருக்கும், தேள்கள் இருக்கும். நீங்க உபாகமம் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஏற்கனவே தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இருந்த வனாந்தரத்தின் வழியாய் அவர்களை நடத்தினார். அந்த வசனத்தை வாசிங்கன்னு பார்ப்போம். உபாகமம் 8வது அதிகாரம், Deuteronomy chapter 8, 15, 8-15 எடுங்க பாருங்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிலிருந்து தண்ணீரை போதும். ஏற்கனவே கொள்ளிவாய் சர்ப்பங்க இருந்துச்சு. அதனாலதான் சொல்ல, அந்த முறுமுறுப்பு நம்மை சுற்றிலும் இருக்கிற தீமையை உள்ள வரவழைச்சிடும். கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, ஏற்கனவே உலகம் தீமையினாலதான் இருக்குது. நாம போற வர வழியில எத்தனையோ ஆபத்துகள் நம்ம சூழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் எப்போ முறுமுறுக்கிறோமோ, எப்போ இதுக்கு பதில் அப்படியே இருந்திருக்கலாம் நம்ம நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு வலையை நாமளே பிரிச்சு போறோன்னு அர்த்தம். வெளியே இருக்கிற கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தானா உள்ள வருது பாருங்க, ஃபயரி சர்பன்ஸ். இதுதான் அன்னைக்கு அங்க நடந்துச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட இவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கின உடனே ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் 3வது அதிகாரத்தில் இயேசு சொன்ன சம்பவத்தை தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வந்தாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, அங்கே வந்துருங்க. 21வது அதிகாரம், Numbers 21 வந்துருங்க எல்லாரும். வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்துல போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம். நிறுத்துருங்க. ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து பேசுறாருல, இதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். கொஞ்ச நேரம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன் பாருங்க. இன்னைக்கு நமக்கு இந்த டாபிக்ல வந்ததுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்போம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம். என்ன ஏற்றுக்கொண்ட, நம்ம ஏற்றுக்கொண்ட இயேசுவை நாம ஏற்றுக்கொள்ளுவோம். ஒரு கூட்டம் நடக்கும், நம்ம கூட்டத்தில் போய் நிற்போம். உதாரணத்திற்கு நான் கூட 1988 வருஷத்துல மே மாசத்துல சீரிய ரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் அங்கே அழைப்பு கொடுத்தாங்க. இந்த இயேசு யாருக்கெல்லாம் வேணும்? நான் முன்னால ஓடி போய் அழுதுகிட்டு போய் நின்னேன், எனக்கு அந்த இயேசு வேணுங்க. நான் போய் அழுதுகிட்டேன். நல்ல கவனிங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவது வேறு. ஆனால் இயேசு சுவிசேஷத்தை எப்படி தெரியுமா தொடங்குறாரு? இயேசு மாத்திரமல்ல, இயேசுக்கு முன்பாக இருந்த யோவான் அதைத்தான் சொல்லி தொடங்குறான். எப்படி தொடங்கினாங்க அவங்க? மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்துல,
மத்தேயு 3:2. எப்படி தெரியுமா யோவான் ஸ்நானம் தொடங்கினா? நல்லா கவனிங்க. மனம் திரும்புங்கள், ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவன் எதில் விட்டானோ அதிலே தான் ஆண்டவரும் தொடங்கினாரு. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எல்லாரும் கரங்கோரத்தில் அல்ல சொல்லுவோமா? இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் ஒண்ணு இல்லாமலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன் பாருங்க, அதான் பிரச்சனை. மனம் திரும்புதல் என்னங்க? நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கிறேன், எனக்காக சிலுவை காட்சி காண்பிக்கப்படுகிறது, சிலுவையில இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்கிற செய்தியை நான் கேட்கிறேன் அல்லது நான் படிக்கிறேன், நான் உணர்வடைகிறேன். உணர்வடைஞ்ச உடனே ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றது ஒன்று. ஆனால் நான் போகிற பாதை தவறு, நான் இந்த பாதையில போக போறதில்ல, நான் அவர் விரும்புகிற பாதையில போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரும்புறேன் தெரியும்ல. இந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வந்தே தீரணும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனம் திரும்புதல்னு ஒண்ணு இல்லாமலே நான் ரட்சிக்கப்படுகிறேன். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கை நாற்றம் பிடித்ததா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நாற்றம் பிடிச்சதா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுட்டேன்னு சொன்ன பிறகும் கூட மனம் திரும்புதல் இல்லாதபடியினாலே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வெளிப்படலை, மனம் திரும்புதல் இல்லாதபடியினாலே என்னுடைய பழைய வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறபடினால இன்னைக்கு சர்ச்சில் எல்லாரையும் பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள வந்துட்டா, அல்லது எப்படி சொல்றது, ஆவிக்குரிய சபைன்னு சொல்ற சபைக்குள்ள வந்துட்ட உடனே இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்க படுப்பாங்க. வேதம் ஒரு நாள் அதை சொல்லவே இல்லை. கூட்டம் சேர்க்கறத வேதம் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளன்று இயேசுனுடைய மரணத்தை குறித்து அங்க பேசுகிறான் பேதுரு. நீங்கள் கொலை செய்தீர்கள் சொல்றான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே சுவிசேஷத்தை, இயேசுனுடைய மரணத்தை அவன் ஆணித்தரமாக சொன்ன பொழுது வேதம் சொல்கிறது, ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய இருதயங்களை குத்துண்டவர்களாகி ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி, ரொம்ப அழகாக சுவிசேஷத்தை சொல்றேன் பாருங்க பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெறுங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அதனாலதான் நம்ம இன்னும் தெரியல, நம்பர் 21 ஆண்டவர் நிக்கோதேமு கிட்ட சொல்லி காட்டுறார். மனம் திரும்புதல் பிரதர், கொஞ்சம் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷம் உங்களை அப்படி கேப் கொடுத்துக்கிட்டே போறேன். கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க, ரியலான ரிப்பன்டன்ஸ்ன்றது என் வாழ்க்கையில் இருக்குதா? நான் உண்மையில மனம் திரும்பி இருக்கிறானா? சில பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவோமே, நீங்கள் எப்படிங்க அந்த அனுபவத்துக்குள்ள வந்தீங்க? நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கதான். நான் போனேன், அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சு. நான் போனேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சார். நான் போனேன், எனக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க, இயேசு நீர் எனக்கு உதவி செய்யும் ஜெபம் பண்ணேன், அப்பா பெரிய ஒரு மிராக்கிள் நடந்துச்சு, அதனால நான் இயேசுனுடைய பிள்ளை ஆயிட்டேன், நான் ஆண்டவரை நம்புகிறேன். அதுக்கு பேர் ரட்சிப்பு இல்லை பிரதர், அதுக்கு பேர் பக்தன். அதுக்கு பேர் என்ன பேரு? பக்தன். ஆண்டவருக்கு பக்தன் தேவையில்லை இப்போதைக்கு, ஆண்டவருக்கு தேவை சீஷன். சீஷன் என்பவன் யார் தெரியுமா? தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நான் கலப்பையில் கை வச்சிட்டேன், நான் திரும்பி பார்க்க போவதில்லை என்று சொல்லி தன்னுடைய குருவை பின்பற்றுகிறான் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் சீஷன். இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம் ஒவ்வொருவருமே இயேசு அப்படிப்பட்டவர்களாக மாற்றுவார்களாக. ஆமென். ரியலான மனம் திரும்புதல் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் அன்னைக்கு விட்டுட்டு வந்த பிரதர் இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்து அடிச்சுட்டு போகுது, கொஞ்சம் நாள் ஆகும்ல. யூ ஓன்ட் பிலீவ் பிரதர். நல்ல கவனிங்க, நான் ரட்சிப்புன்ற வார்த்தை ஏன் தெரியுமா இவ்வளோ அழுத்தி பேச விரும்புகிறேன்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ரட்சிப்பை ஆண்டவர் கிருபையா எனக்கு தருவதற்கு முன்பு 1ஆம் நம்பர், ஏன்னா பிரதரே அப்படி இருந்தார், நம்ம பிள்ளைங்களாம் எப்படி தெரியுமா, பிரதரே அப்படி இருந்தார்ல, அவர் ஊழியக்காரர் மாறல, என்ன தப்புன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று சொல்லிடுறேன் கவனிங்க, சினிமா பைத்தியம் நான். ஆனால் என்றைக்கு ரட்சிப்பை பெற்றேனோ பக்கத்தில் திரும்புறது கூட எனக்கு ஒரு மனசு வரல. அப்போதான் நான் புரிஞ்ச, ஆண்டவரே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்றது இதுதான் போல தெரியுது. ஆண்டவரே இதுதான் போல தெரியுதே. நல்ல கவனிங்க,
என் வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் ஒண்ணு வேணும். சிலுவை எதை பிரசங்கிக்குது? ஒவ்வொரு முறையும் சிலுவை பார்க்கும் பொழுது சிலுவை சொல்லும், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, நீ போன பாதையிலிருந்து முற்றிலுமாக உன்னை விலக்கிக்கொள். அந்த மனம் திரும்புதலின் அனுபவம் இன்றைக்கு இங்க யாருக்கு இல்லைன்னா கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, நான் மனம் திரும்புறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. தனிப்பட்ட தலைவத்தில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இப்போ மோசே கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட என்ன வழி கேட்டு சொல்லுங்க. உடனே ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? நீ வெண்கலத்திலே ஒரு சர்ப்பத்தை வாசிங்க அந்த வசனத்தை. நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இதுல என்ன தெரியுமா, நான் யோசிச்சேன், நேற்று உட்காந்து நைட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அவர் தான் சொன்னாரு, யாத்திராகமம் 20 அதிகாரம் 4வது வசனத்துல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தியாகிலும் யாதொரு விக்கிரத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் அவரே இப்ப மோசே பார்த்து சொல்றாரு, வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணு போ. ஆண்டவர் எப்பவுமே பாவத்தை கொண்டு டீல் பண்றாரு பாருங்க. சொல்றது புரியுதா புரியலையா? முள்ளால் எடுக்கணும் வாங்கல்ல. ஆண்டவர் பாவத்தை கொண்டே டீல் பண்றாரு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக இந்த பூமியில வந்தார். புரியுதா? நியாயப்பிரமாணத்துக்கு மேல்பட்டவரா வரல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவரா வந்தார். நான் ஜெயிச்சு காட்டுறனா இல்லையா பாரு. ஆண்டு சொன்ன, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி வை, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணுவே. ஏன்? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 21வது அதிகாரத்தில் தானே, இப்போ வாசிக்க வேண்டாம், கடைசி வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, சபிக்கப்பட்டவன். வேதம் எவ்வளோ அற்புதமான வேதம் பாருங்க. இந்த சாபன்றது எங்க தெரியுமா வந்துச்சு? எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பவே வந்துருச்சு. நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா, நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். யாரை பத்தி தெரியுமா கர்த்தர் சொன்னார்? சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், ஆதாம் பார்த்து சொல்லல. ஆதாம் கிட்ட சொல்லும் பொழுது உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. சர்ப்பத்தை பார்த்து சொல்லும் பொழுது சொன்னாரு, நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த சாபத்திற்கு ஏதுவான சர்ப்பம், பாவத்தின் அடையாளமாக இருக்கிற சர்ப்பம், அன்றைக்கு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டுச்சு. இப்ப யோவான் 3வது அதிகாரத்தில் இயேசு நிக்கோதேமுட்ட சொல்லும் பொழுது சொல்றாரு, சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்கும்படி அவர் உயர்த்தப்பட்டே ஆக வேண்டும். பிரதர், சிலுவையை பற்றின உபதேசம் இன்னைக்கு இல்லை பிரதர். ஆண்டாண்டு காலமாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சிலுவையை காண்பிச்சுட்டே வர்றாரு. இந்த பார், உன்னுடைய பாவத்திற்கு விமோசனம் சிலுவை மாத்திரம்தான், பாவத்திற்கு விமோசனம் சிலுவை மாத்திரம்தான். உன்னுடைய எல்லா உலகத்தின் காரியங்களை எதெல்லாம் உன்னை கடிக்குதோ, எப்பொழுதெல்லாம் நீ வேதனையில துவல்றியோ அப்பொழுதெல்லாம் நீ பார்க்க வேண்டியது. ஏன் ஆண்டவரே சாபத்தை போய் பார்க்கணும்னு சொல்றீரு? வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை, கவனிங்க, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். பாவியாக்கல. வித்தியாசம் புரியுதா புரியலையா? இன்னைக்கு ஒரு பிரசங்கர் அப்படிதான் இயேசு பாவியாக்கிட்டார்னு பேசிட்டார். அது வேறு பெரிய வைரலா ஒரே பெரிய டிபேட்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவி அல்ல. ஏன் பாவி அல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு விளக்கிறேனே. நான் பாவி என்பது நான் செய்த பாவத்தினாலே அல்ல, என் ரத்தத்திலே பாவன்றது வருது. அதனாலதான் தாவீது சொல்லும்போது சொல்றேன், என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். உள்ளேயே வருது, டிஎன்ஏ வரும்பொழுதே ஆதாம்ல இருந்து வருது. இயேசு அந்த தலைமுறையில வரல, அவர் ஸ்திரீயினுடைய வித்து. பாவன்ற டிஎன்ஏ அவருடைய சரீரத்தில் காணப்படவே இல்லை. வேதம் சொல்லுகிற, அவர் பாவம் அறியாதவர். பாவம் அறியாத அவரை பாவியாக்க முடியவே முடியாது. ஏன்? அவருடைய ரத்தத்தில் பாவத்திற்கான எந்த மரபணும் இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதனால்தான் கலாத்தியர் 3:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் இயேசு நமக்காக
சாபமானார். எதுக்கு? நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சாபங்களுக்கும் உங்களை என்னை நீங்களாக்கி மீட்பது மாத்திரமல்ல, ஆபிரகாமினுடைய சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கும் வரும்படி. அதனாலதான் இயேசுன்னு சொன்னார் யோவான் 12:32, பூமியிலிருந்து நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்துல இழுத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, ஆண்டவரே நீ சிலுவையில உயர்த்தப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் ஐயா, என்னுடைய மனம் திரும்பதில் சொன்னல உங்களுக்கு, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். உடனே சொல்லிடணும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே நான் சொன்னாதான் உமக்கு தெரியுமா? ஒரு பரிசுத்தம் அழகா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. கன்ஃபெஷன் ஆஃப் சின் இஸ் நாட் இன்ஃபார்மிங் காட், இட் இஸ் அக்ரீயிங் வித் ஹிம். நல்லா கவனிங்க. பாவத்தை அறிக்கையிடுறதுன்றது, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டேன், இப்படிலாம் செஞ்சுட்டேன் ஆண்டவர்கிட்ட சொல்றது இல்லை, அவருக்கு இன்ஃபார்ம் பண்றது இல்லை. அவருக்கு தெரியாதா என்ன? வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்தில் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் மனம் திரும்புதலால் அறிக்கையிடுவது என்பது என்ன? இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றீர்ல, நான் செஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, ஐ எம் அக்ரீயிங் வித் காட். இதை சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய கண்கள் அவர் மேலே பதியுது. ஒரு நிமிஷத்தில் பாருங்களேன், எவ்வளவு அருவருப்பான பாவியாக இருந்தாலும், எவ்வளவு கோபாக்கினைக்கு ஏற்றவனாக இருந்தாலும், ஒரு நிமிஷத்தில் அவனை புது சிருஷ்டியாக மாற்றிருந்த சிலுவையின் வல்லமை பாருங்களேன். கரங்களுக்கு சத்தமரோலையில சொல்லுவோமா? நான் யோசிச்சே இருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பொரு நாளிலே சவுலாக இருந்தவன், வேதம் சொல்லுகிறது அவன் கொலபன அஞ்சவே இல்லை, சபையை தாறுமாறாக்க அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, துன்புறுத்ததை பற்றி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாளொன்றிலே போனான். அவன் தமஸ்குக்கு போகிற வழியிலே ஒரே ஒரு அடி மொத்தமாக கீழே விழுந்தான். ஒரு நிமிஷத்தில் சவுல் என்கிற அந்த துன்மார்க்கன், வேதம் சொல்லுகிறது, இரக்கத்தை பெற்றான், கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்தான். வாழ்க்கை ஆண்டவர் தலைகளை மாற்றி போட்டுட்டார். அவன் நல்லா உணர்ந்து சொல்றான், இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரதர், சிலுவை இன்னைக்கும் அதனுடைய வல்லமை மாறல. நான் மறுபடியும் சொல்றேன், சிலுவை என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கிற ரட்சகர் என் இயேசு இன்றைக்கும் வல்லமை மாறாதவர். உலகத்துக்கு இந்த செய்தியெல்லாம் ரொம்ப பைத்தியகாரத்தனமாக தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் எது பைத்தியகாரத்தனமான செய்தியோ அந்த பைத்தியகாரத்தனமான செய்தியை வைத்து இந்த உலகத்தில் எவனும் செய்ய முடியாத, எவரையும் மீட்டுக்கொள்ள முடியாத அந்த ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படி தேவன் சித்தம் உள்ளவராக இருந்தார். அதனால தான் 1 கொரிந்தியர் 1:18 போல் சொல்லும் பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கவனிங்க. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோன்னு போடல. கேஜேவில எப்படி தெரியுமா போட்டிருக்கு? பட் unto us which are saved it is the power of God. கேஜேவில போடும்போது ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆனா தமிழ்ல ரட்சிக்கப்படுகிற நமக்குன்னு போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல தான் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற டிரான்ஸ்லேஷனை பார்க்கும் பொழுது என்கேஜேவில எப்படி தெரியுமா போட்டிருக்குது? பட் டு us who are being saved it is the power of God. எல்லாரும் கரங்க கொடுத்தார, எல்லாரும் சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்ட நமக்குன்னு போடல, ரட்சிக்கப்படுகிற நமக்கு. தமிழ்ல தான் ரொம்ப அருமையா இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. மீன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புன்றது நம்முடைய வாழ்க்கையில் ஆன்கோயிங் ப்ராசஸ். பிரதர் மறந்துடாதீங்க, சிலுவன்றது ஏதோ குட் ஃப்ரைடே அன்னைக்கு தியானிக்கிறது இல்லை. சிலுவன்றது நான் 20 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன் அன்னைக்கு பார்த்தன்றது அல்ல. வேதம் சொல்லுகிறது பீயிங் சேவ்டு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு பாவ சூழ்நிலை வருது. அப்பொழுதெல்லாம் நான் சிலுவையை பார்க்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல இயேசுவை நிலை பிழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கையில சந்திக்கிற துன்பங்களும் அந்த உபத்திரவங்களும் இடரல்களும் என்ன தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு அப்படியே இழுத்துட்டே போகுது. வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்து நிமித்தம் சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நானும் சிலுவையை பார்க்கும் பொழுது இந்த சிலுவை மாத்திரமல்ல, சிலுவைக்கு பின்பதாக தேவன் எனக்கு வைத்திருக்கிற சிங்காசனம் தெரியுது. இந்த கிராஸ் மாத்திரம், அதுக்கு பின்னால் அவர் வச்ச கிரவுன் தெரியுது. ரட்சிக்கப்படுகிற எனக்கு நமக்கு அது தேவனுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது சிலுவை உயர்த்தி பிடிக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:14 வாசிடலாமா?
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. நான் ஆராதனை தொடங்கும் பொழுது அதுதான் சொன்னேன். பட் காட் forbid that I should glory. மற்றவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதை தேவன் தடுத்தார்னு போட்டிருக்கு. ஏன் தேவன் தடுத்தார்? இது மாத்திரம், இந்த சிலுவை மாத்திரம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். இது நீ நினச்சிக்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த அனுபவத்துக்குள்ள வந்து தான் தீரணும். சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம், சிலுவை எடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு அது கண்டிப்பா வந்து தான் தீரணும். நான் வசனங்கள் ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால இன்னொரு நாள் அதை பார்க்கலாம். மத்தேயு 16:24, மேத்யூ சாப்டர் 16:24. இயேசு திட்டமும் தெளிவா சொல்லிட்டார். கவனிங்க, நீங்களும் நானும் அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் இப்படிலாம் சொன்னா நமக்கு புரியாதுல்ல, சிம்பிளா சொல்லிடுறேன்னு. இயேசுனுடைய வருகை சமீபமா இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அலையில சொல்லுங்க. அவருடைய வருகையில நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நல்ல கவனிங்க, இயேசுவை சும்மா கூட்டமா உள்ள வந்துடலாம், யாரும் வந்துடக்கூடாது. ஒரு பாட்டு கூட உண்டுல்ல, ஓட்டம் தொடங்கின பேர் அதிகம், மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய், கூட்டம் புதிதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இப்படிலாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரவே வராத. கோபுரத்தை கட்டணும் மனசா இருக்கிறியா, உட்காந்து கணக்கு பாரு, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு விட வேண்டிய. இந்த மாதிரி யாருன்னா பாருங்க, ஒருத்தர் பேசினதில்லை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு எவ்வளவோ வாக்குறுதிகள், அப்படிதானே? நாங்கள் இத்தனாயிரம் தருவோம். நான் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. அப்படி ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸ் பாருங்க, எவ்வளவு வாக்குறுதிகள் அங்க. ஆண்டவர் ஒரு நாள் இந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன ஃபாலோ பண்ணி வர விரும்புறியா? ஃபாலோ பண்ணி வரும். ஆமாண்டவரே. அப்போ ஒன்று பண்ணு, உட்கார். எதெல்லாம் இழக்க வேண்டி இருக்குன்னு முதல்ல கணக்கு போடு. எதெல்லாம் கணக்கு போடு. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன், எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்கணும். எல்லாரும் கையில் பைபிள் எடுங்க. நீங்கள் இங்கிலீஷில் வாசிக்கிறீங்களோ, தெலுங்கில் வாசிக்கிறீங்களோ, தமிழில் வாசிக்கிறீங்களோ, வாசிச்சு தீரணும். வாசிங்க இப்போ. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் முதல்ல வெறுத்து. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. இப்ப வெறுக்காம சிலுவை எடுக்கிறது தான் பிரச்சனை. சிலுவையே எடுக்கல, அது வேற, அது கை கழுவி விட்ட கதை. பிரச்சனை என்ன தெரியுமா? சிலுவை எடுக்க விரும்புறோம், எங்க இடிக்குது? தன்னைத்தானே வெறுக்கல பாருங்க. தன்னைத்தானே வெறுக்கல. அவர் சொன்னார், முதல்ல இது இருக்கணும், மனம் திரும்புங்கள், அதுக்கு பிறகு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் ஏன் சிலுவை எடுலாம் சொல்லவே இல்லை. மறுபடியும் கவனிங்க, ஏன் சிலுவை எடுன்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் சிலுவை எவனுமே சுமக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இயேசுவை சுமந்த மாதிரி சிலுவை ஒன்றும் கிடையாது. உனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது, கரெக்டு தானே? சில பேருக்கு அப்படியே கல்யாண நாள் ஞாபகத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் பிளஸட், கரெக்டு தானே? ஆமாம், ஆண்டவர் எப்பவுமே திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற. ஒரு நாளும் உங்களுக்கு வந்த மனைவி நல்ல கர்த்தர் கொடுத்த மனைவி நினைங்க, கணவர் நல்ல கர்த்தர் கொடுத்த கணவர் நினைங்க. ஒரு நாள் அது சிலுவைன்னு நினச்சிட போறீங்க. ஆண்டவர் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. வாழ்க்கையில் நம்ம போகிற பாதை ஒன்று இருக்குது பாருங்க, அதெல்லாம் சிலுவையின் பாதை, அப்படி தானே? தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஒவ்வொரு நாளும் வரணும் பிரதர். இன்னைக்கு அதுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நல்லா கவனிங்க, நான் இயேசுவை பின்பற்றணுன்றது எங்கே திரும்ப தொடங்குது? உங்களுடைய என்னுடைய விருப்பத்தில் தான் தொடங்குது. இதை தேவன் ஒரு நாளும் பலவந்தம் பண்ண போகிறதே இல்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, பிடிச்சுக்கன்னு சொல்றாரு. ஆனால் எங்க தெரியுமா பிரதர் தொடங்குது? சிஸ்டர் கவனிங்க, இயேசுவை நான் பின்பற்ற போகிறேன் என்கிற விருப்பத்தில் தொடங்குது பாருங்க. அது விருப்பத்தில் தொடங்கணும். அந்த விருப்பம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வந்து ஆகணும்.
பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். மறுபடியும் சொல்ற, இந்த சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனால் உங்களை என்னையும் மீட்டு ரட்சிக்கிறதற்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவனுடைய பலனா இருக்கிறது. ஒரு இடையில சொல்லுவோமா, நான் சமீபத்தில் மெல் ட்ராட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வாசிச்சுட்டு இருந்தேன். மெல் ட்ராட்டர், நீங்கள் வேணா போகிறங்க. மெல் ட்ராட்டர் மினிஸ்ட்ரிஸ் ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரி ஊழியம். இந்த மெல் ட்ராட்டர்ன்ற மனுஷன் பாவத்திலையும் குடிப்பழக்கத்திலையும் அப்படியே உழண்டு கிடந்தவர். பாவம், அவ்வளோ பாவம், பிஸ்னஸ்லாம் இழந்தார். அவருடைய 2 வயது குழந்தை இறந்துச்சு. குழந்தையினுடைய காலை பிடிச்சிட்டு அழுதார். என் பாவம், என் வாழ்க்கையின் தாறுமாறு தான் என் பிள்ளைய இந்த மாதிரி சாகடிச்சிடுச்சு. இறந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சிட்டு இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். நான் குடிக்கவே மாட்டேன், இந்த குடிப்பழக்கத்தினால தானே என் பிள்ளை செத்துச்சு, நான் குடிக்கவே மாட்டேன். பிள்ளைக்கு அடக்கம் நடந்துச்சு. வீட்டுக்குள்ளே வந்தார். எந்த பிள்ளைய பார்த்துட்டு நான் குடிக்கவே மாட்டேன்னு அழுதாரோ அந்த பிள்ளையினுடைய ஷூஸுங்க இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அதை கொண்டு போய் விற்று அதில் மறுபடி மதுபானங்களை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க. 2 வயசு பிள்ளை இறந்துச்சு, என்னால் தான் இறந்துச்சுன்ற குற்ற உணர்வு. குழந்தை காலை பிடிச்சி அழுகுறாரு. இந்த சாவுக்கு காரணமான நான் குடிக்கவே மாட்டேன். குழந்தைய அடக்கம் பண்ணி அடுத்த நிமிஷம் எந்த குழந்தையின் காலை பிடிச்சி அழுதாரோ அந்த குழந்தையோட நல்ல நல்ல ஷூஸ்லாம் கொண்டு போய் அதை விற்று அதை குடிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையில் விரக்தி. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு போனார். போகிற வழியில் பெரிய நதி இருந்துச்சு. வாழ்க்கை வெறுத்து போய் இதில் விழுந்து செத்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்த ஆலயத்தில் கிறிஸ்துனுடைய சிலுவை உயர்த்தி பிடிக்கிற ஒரு ஆராதனை நடந்துச்சு. சிலுவையினுடைய அன்பு சொல்லப்பட்டுச்சு, சிலுவையினுடைய ரட்சிக்கிற வல்லமை சொல்லப்பட்டுச்சு, சிலுவையிலே தொங்குகிற ரட்சகருடைய கிருவை எடுத்து சொன்னாங்க. இந்த மனுஷன் போனாரு. செத்த பிள்ளை காலை பிடிச்சிக்கிட்டு குடிக்க மாட்டான்னு சொல்லி சத்தியம் எடுத்து அந்த சத்தியம் விடுதலை ஆக்கல. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சிலுவையிலே தொங்கின ரட்சகர் விடுதலை கொடுத்தாரு. அன்றைக்கு இயேசுனிடத்துல திரும்பினாரு. பெரிய ஊழியத்தை ஸ்தாபிச்சாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துனுடைய அன்பிற்கு நேராக நடத்தினார். பிரதர், இன்னைக்கும் அந்த சிலுவை ரட்சிக்கிறதற்கு வல்லம் உள்ளதாக தான் இருக்குது. இன்னைக்கும் அதிலே தொங்கின ரட்சகர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களை அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நல்லவர். பாருங்க, சிலுவை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த விலைக்கரையம் அல்லவா, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த விடுதலை அல்லவா, எனக்கு நீர் கொடுத்த சுதந்திரம் அல்லவா, எனக்கு நீர் கொடுத்த பரலோக பாக்கியம் அல்லவா. போல் சொல்றாரு, இந்த சிலுவையை பற்றி மாத்திரம் நான் பிரசங்கிக்கிறதற்கு, இந்த சிலுவையை பற்றி மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவதற்கு தேவன் எனக்கு கிருபை தந்தருள்வாராக. ஆமென். மறுபடியும் சொல்றேன், சிலுவையை கண்ட எவராக இருந்தாலும் அதிலே தான் அறையப்படுகிற அனுபவத்திற்கு விட்டு கொடுக்காதவன் எவனும் சிலுவையை தரிசிக்க வேண்டிய விதமாக தரிசிக்கலன்னு தான் அர்த்தம். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் சொன்னார், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தது உண்மையே, ஆனால் அவருக்காக எதையுமே செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அவருக்காக எதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல விரும்பாத ஒரு மனிதன் கண்டிப்பாக சிலுவையை தரிசிக்க வேண்டிய விதத்தில் தரிசிச்சிருக்கவே மாட்டான். நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஒவ்வொருவருமே சிலுவையை தரிசிக்க வேண்டிய விதத்தில் தரிசிக்கணும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய திருப்பத்தில் நம்ம பங்கு பெற நேரம். மனம் திரும்புதலின் அனுபவம் இதுவரைக்கும் இல்லையா? இன்னைக்கு அந்த மனம் திரும்புதலின் அனுபவம் வரட்டும், வந்து ஆகணும். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு மனம் திரும்புதலின் அனுபவம் வந்தே தீரணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், எல்லாரும் என் லைஃப்ல சிலுவை உயர்த்தி பிடிக்க எனக்கு உதவி செய்ய, சிலுவையின் காட்சி என்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே, மாற்றட்டும் மாற்றட்டும் ஆண்டவரே, கிருபையில தாங்க ஆண்டவரே. எல்லாரும் உண்மையா உணர்வடைகிற அனுபவம், உண்மையாய் உணர்வடைகிற அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே.
ஒப்பு கொடுப்போம். இது வரைக்கும் ஆலயத்துக்கு 1000 முறை வந்துட்டு போயிட்டோம். உண்மையில மனம் திரும்புதல் இல்லையா? ஆண்டவர் உதவி செய்யட்டும். 6வது பாடலை பாடும் பொழுது உண்மையாகவே ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுப்போம். சிலுவையிலே நாமும் அறையப்படுகிற அனுபவம் நமக்கு வரட்டும். Jesus, keep me near the cross. That's a precious fountain, free to all, a healing stream flows from Calvary's mountain. In the cross be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. எல்லாரும் Jesus, keep me near the cross. There's a precious fountain, free to all, your healing stream flows from Calvary's mountain. In the
காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. மீட்பாரே மீட்பாரே எந்தன் மேன்மை நீரே. மண்ணில் வாழும் மாணவும் நன்மை செய்வோமே. ரட்சகா, கல்வாரியின் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. பக்தியோடு ஜீவிக்கணும் ஐயா. என்னுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவங்களா இருக்கட்டும். கர்த்தருடைய திருப்பந்தில நாம பங்கு பெற போறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, மனம் திரும்பி இந்த அனுபவம் வரணும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சி பண்றது நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக்னன்ட் வாட்டர் ரொம்ப நாரிரும், தெரியும்ல, தேங்கி கிடக்கிற தண்ணீர். கிறிஸ்தவ வாழ்க்கையோட தேங்கி இருந்தா நாரிரும். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஓடும். அது குட்டை கிடையாது, அது ரிவர். ரிவர் பாருங்க. அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எதுக்கு என்ன ரட்சித்தீங்க? அப்ப கேட்பேன், எதுக்கு ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க? ஒரு நோக்கம் இருக்குல்ல. அதுக்கு எனக்கு பலன் வேணும், அதுக்கு கிருபைகள் வேணும், அதுக்கு தேவையான அபிஷேகம் எனக்கு வேணும். சும்மா கிறிஸ்தவ பேரை சுமந்துட்டு போறதெல்லாம் எனக்கு அந்த அனுபவம்லாம் வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் எனக்கு வரட்டும். நான் போற இடம்லாம் நீர் சொன்னீர்ல, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரும் என்னிடமாக இழுத்துக் கொள்வேன். உங்களை உயர்த்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்களாம் எடுக்கிற நல்ல தீர்மானம், அது நாம பண்ற நல்ல பிரதிஷ்டை, டெடிகேஷன், அது இன்றைக்கு முற்றிலுமாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இந்த திருப்பந்தில பங்கு பெறும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. என்னை நினைவு கூறும்படி நான் சொல்றேன். அவருடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறும்படி, எனக்காக சிலுவையிலே அவர் எதையெல்லாம் சம்பாதித்து கொடுத்தாரோ அதை நன்றியோடு நினைவு கூறும்படி. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சிலுவை உங்கள் கண்களை விட்டு மறைக்கப்படவும் கூடாது, அது நீங்க மறந்துடவும் கூடாது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் தரிசனமானாரே. கலாத்திய சபைக்கு சொல்லும் பொழுது சொல்றார், புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களுடைய மனதை மயக்கினவன் யார்? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நீங்க இன்னைக்கு பண்ற தீர்மானத்துல, பிரதிஷ்டையில உறுதியா இருக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். எல்லாரும் ஆண்டவரை ஒரு விஷயம், ரத்தத்தினால் நீர் என்னை கழுவும். 40 நாள் அப்படியே ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஈஸ்டர் முடிஞ்ச உடனே அப்படியே எதையோ அவுத்துட்டு ஏதோ போல ஓடக்கூடாது. அந்த அன்புக்குள்ளே இருக்கணும். அந்த ரவுண்டு, அந்த சர்க்கிளுக்குள்ள இருந்துடணும். ஆண்டவரை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எதுக்காக நான் என்ன படைக்கிறேன் ஐயா, நான் என்னை படைக்கிறேன் ஐயா. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலேயே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது,
நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அன்பின் ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்கு ரத்தம் சிந்தி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு தந்தவரே, உடைய திருச்சரீரத்தை நீர் எங்களுக்கு புசிக்க கொடுத்தீர், ரத்தத்தை நீர் எங்களுக்கு பானம் பண்ண ஒப்பு கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இப்பொழுது எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தருடைய திருச்சரீரமாக மாற்றுவீரா, உடைய ரத்தமாக மாற்றும் ஆண்டவரே. இதை நாங்கள் உண்மையான உணர்வோடு புசிக்க உதவி செய்யும். இதை புசித்து பானம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய அபிஷேகம் கடந்து வரட்டும், உம்முடைய வல்லமை உம்முடைய ஜீவன் கடந்து வரட்டும். பலவீனத்தின் கட்டுகள் எல்லாம் அருந்து போகட்டும் ஐயா. அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. பாவத்தின் கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுங்க. உங்க நாம ஐயா உயர்த்தப்படத்தக்கதை உமக்கு சாட்சிகளை வாழ தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய கிருபையின் தயவம் தொடர்ந்து மூடட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. பரிசுத்த தேவனே, உம்முடைய பாதங்களில் நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஐயா. நாங்களுமே நேசிக்கிறோம். உமக்கு நன்றி. உடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாளிலே குறிப்பாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர செய்திரு, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஒவ்வொரு நாள் இந்த சிலுவை காட்சியங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்த கிருபை தருவீராக. உண்மையில் இருக்கிற அந்த அன்பிலே நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை தார். அந்த ஒவ்வொருவோடு கிருபை தங்கியிருக்கட்டும். கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தொடர்ந்து நமக்கு மகிமையா நாங்கள் வாழ தேவையான ஒவ்வொரு கிருபையிலையும் தார். ஆராதனைக்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவரே, மதிய ஆகாரத்திற்காக பொறுப்பேற்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஐயா கிருபை அவர்களை வழி நடத்திட்டு பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாளை மறுதினம் நடக்கிற கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையிலும் உடைய மகிமின் பிரசனம் தங்கி இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொரு உயிர் மீட்சி அடை கிருபை தார். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தமும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் சிலுவையின் காட்சியினால பலனடைய கர்த்தர் கிருபையில தந்தருள்வாராக. God bless you. God be with you. ஒருத்தருக்கு சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க.